பால் பண்ணையில பணியாற்றின பெண் எதிர்பாராத விதமா இயந்திரத்துல பெண்ணுடைய தலைமுடி சிக்கி பரிதாபமா உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல பெண்ணுடைய ஷால் சிக்கின நிலையில அதுக்கப்புறம் தலைமுடி சிக்கி பெண் பரிதாபமா துடிதுடிச்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பகுதியில ஆவின் பால் பண்ணை செயல்பட்டு வருது. இந்த பண்ணையிலிருந்து சுத்துவட்டார மாவட்டங்களுக்கு 90,000 லிட்டர் அளவிலான பால் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இங்க சுத்துவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில காக்கலூர் பைபாஸ் சாலையில தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல வசிச்சுட்டு வரக்கூடிய 30 வயதான மகேஸ்வரி அப்படின்றவங்க கடந்த 6 மாத காலமா இங்க பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல தன்னுடைய பணியில இவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. பால் உற்பத்தி ஆகி வெளியே வரும்போது டப்பில அடுக்கக்கூடிய பணியில மகேஸ்வரி ஈடுபட்டு இருந்தப்பதா எதிர்பாராததமா அவங்களுடைய ஷால் அங்கிருந்த இயந்திரத்துல சிக்கி இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுடைய தலைமுடியும் அந்த இயந்திரத்துல சிக்கினதுல மகேஸ்வரி துடிதுடிச்சு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மகேஸ்வரியோட கணவர் கார்த்திக் இருங்காட்டுக்கோட்டையில ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு வராரு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வழக்கம் போல பணிக்கு வந்த பெண் ஒருத்தங்க தொழிற்சாலையில ஏற்பட்ட விபத்து காரணமா பரிதாபமா உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. யானைகளை விரட்ட வந்த நவீன கருவி, டெக்னாலஜியில் அலறவிட்ட கிராம மக்கள். கேமரா மாட்டினா அந்த பாதையில வந்து ஆனை வந்துச்சுன்னா கேமரா சத்தம் போடுங்க, அப்ப எனக்கு தெரிஞ்சுக்குவோம் ஆனை வந்துருச்சு. அசர வைக்கும் பின்னணி, போ கணக்கே போ எனக்குள்ளே உள்ள வருங்க போ அஜமே ஒரே மொக்க ஒரு மொகமா திரும்பமா ஒரே மொகமா போ. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் இதோட சுற்றுவட்டார பகுதியான காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட இடங்கள்ல விவசாயம் தான் பிரதான தொழிலா இருக்கு. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வனத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியில காட்டு யானைகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா காணப்படுது. உணவு மற்றும் தண்ணீரை தேடி வனத்தை விட்டு வெளியேற யானைகள் பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்குள்ள புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துறது ரொம்ப அன்றாட நிகழ்வா பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. வனப்பகுதியில இருந்து வெளியேற யானைகளை கட்டுப்படுத்த வனப்பகுதியை ஒட்டி யானை தடுப்பு அகழி அமைத்தல், சோலார் மின்வேலி அமைத்தல் உள்ளிட்ட பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இது போதிய பலனளிக்கல.